பையனை பயந்து ஓட வச்சு பொண்ணுக்கும் அவங்க வந்து அவர் வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணி காமிச்சிடும், இல்லைனா என் கூட நீ ப்ரைவேட்டாக இருக்கணும் பயம்படுத்தி அந்த பொண்ணு சொல்கிறது கேட்குற நிலைமைக்கு அந்த பொண்ணும் அந்த பையனை ஆகிட்டாங்க. சொல்கிறது கேட்கணும்னா அவர் அங்கேருந்து ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸுக்கு கூட்டு போயிட்டு அந்த பொண்ணை பாலியல் துன்பத்துக்கு ஆளாக்கிட்டார். ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அது இது செகண்டாக அகைன் பண்ணுவோம், ஆபிச்சுவலாக பின்னர் உடனே பெயில், எந்த விஷயம் பண்ணாலும் பெயில் கிடைக்காது. இவர் ஆல்ரெடி நிறைய தெஃப்ட் கம்ப்ளைண்ட் இவர் மேலே இருக்குது, திருட்டு வழக்கு இருக்குது, ப்ராப்பர்ட்டி ராபரி கேஸ் இருக்குது, ராபரி கேஸ் கூட அவர் மேலே இருக்குது. அதுவும் இல்லாமல் இது சில விஷயங்கள் பெண்களை துன்புறுத்துறது இந்த பெண் மூலியமாக தான் வெளியே வந்திருக்கு. ஆல்ரெடி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில். அந்த அவர் ஃபோன் மூலியமாக தான் தெரிய வந்துச்சு. அந்த ஃபோன் சிக்னல் கிடச்சனால மட்டும்தான் அவர் அங்கே இருந்தாருன்னு டவுட்டு வந்து போலீஸே சொல்லியிருக்காங்க. அதே போலீஸ் அவங்க ஃபோன் ஏரோப்ளைன் மோடில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே அவர் அக்யூஸ்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேற்கொண்டு விசாரிக்கிறதுக்கு இந்த போலீஸால் முடியல, 3 போலீஸ் இதுக்கான அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கும் அரசியலுக்கு சம்பந்தம், இதை கொண்டு போய் அரசியலில் நுழைக்கிறாங்க, இதை கொண்டு போய் கவர்மெண்ட் தவறு நுழைக்கிறாங்க, இதுக்காக நிறைய ப்ரொடெஸ்ட் நடத்துகிறாங்க. இதுக்காக யார் அந்த சார்னு ப்ரொடெஸ்ட் நடத்துகிறாங்க. இதுக்கு போலீஸ் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணிடுச்சு, கவர்மெண்ட் அங்கே வேலையை கரெக்டாக பண்ணிடுச்சு. மேற்கொண்டு விசாரிக்கணும், அதுக்கு தனியாக ஐபிஎஸ் போட்டு மேற்கொண்டு எல்லோ பெயிண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் முகமது ஹாரூன் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், ஆக்சுவலி என்ன விஷயம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி இந்த ஒரு இஷ்யூ வந்து பயங்கரமாக ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு. பலரும் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, பலரும் அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க, போராட்டங்களும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த கேஸுடைய ஸ்டேட் என்ன சார்? இது ரீசெண்டாக சென்னையோட ஹாட் நியூஸ்னால் இந்த இஷ்யூ தான் சொல்லலாம். இந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி டீட்டெயிலாக இப்போ இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டும் வரல, இன்னும் டீட்டெயிலாக இன்னும் கம்பல்சரி இன்னும் ஃபைனாக ஆகலை. இந்த எதுவும் ஃபைனலைஸ் ஆகாத நிலையில் இந்த இஷ்யூ வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. மேற்கொண்டு 10 நாள் விசாரணைக்கான இதில் பெண்டிங்கில் இருக்குது. இந்த இஷ்யூ எப்படி நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு 2 பேர், பையனும் பொண்ணும் படிச்சுட்ருக்காங்க. மேஜராக இருக்க சூழ்நிலையில் அவங்க 2 பேரும் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல, அவங்க பப்ளிக்காக எதுவும் பண்ணியிருந்தால் தான் அதை தப்புன்னு சொல்லலாம். இது தப்புன்ற முறையில் பையனையும் பொண்ணையும் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அங்கே ஒரு தேர்ட் பர்சனாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் மேலே தான் இங்கே தப்பு இருக்குது. ஒரு பையனும் பொண்ணும் காலேஜோட ப்ரைவேட்டாக இருந்து ஒரு மறைவாக இருந்த இடத்துல அவங்க ப்ரைவேட்டாக ஏதோ இருந்திருக்காங்க. அந்த டைமில் ஒரு பின்னடைந்த ஒருத்தர் வந்த நபரை ஒரு இல்லீகல் வேலை, ஒரு காலேஜோட வேலை இல்லாமல் செக்யூரிட்டிஸையும் மீறி ஒரு புரோக்கனான பிரிட்ஜ் வழியாக, புரோக்கனான வால் வழியாக உள்ள என்டர் ஆகி அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து அந்த வீடியோ வச்சு த்ரெட்டன் பண்ணி இந்த சொசைட்டி எதை சொன்னால் பயப்படுமோ அந்த விஷயத்தை காமிச்சு அந்த பையனை பயந்து ஓட வச்சிருக்காரு. பையனை பயந்து ஓட வச்சு பொண்ணுக்கும் அவங்க வந்து அவர் வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணி காமிச்சிடும், இல்லைனா என் கூட நீ ப்ரைவேட்டாக இருக்கணும் பயம்படுத்தி அந்த பொண்ணு சொல்கிறது கேட்குற நிலைமைக்கு அந்த பொண்ணும் அந்த பையனை ஆகிட்டாங்க. சொல்கிறது கேட்கணும்னா அவர் அங்கேருந்து ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸுக்கு கூட்டு போயிட்டு அந்த பொண்ணை பாலியல் துன்பத்துக்கு ஆளாக்கிட்டார். அந்த பொண்ணை பாதிக்கப்பட்டார். அந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோ வச்சுட்டு நான் சொல்கிறப்பெல்லாம் வரணும், நான் எனக்கு நீ சொல்கிறப்பெல்லாம் என்னை அக்செப்ட் பண்ணணும் மிரட்டி அந்த பொண்ணை மிரட்டி வச்சுட்டு இன்னொரு சார் இருக்கார், அவரு கூட நீங்கள் போய் ஆகணும், நான் எப்போ நான் சொல்கிறேன்னா அப்படியே வரலையே. அப்போ ஒரு பிரச்சனையாகி இஷ்யூ ஆகி அவர் வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டி அமுச்சு விட்டார். இந்த பெண்ணு ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறம் கூட இருக்க நண்பர்கள் இவன் நிலை சரியில்லை, இவன் மூஞ்சி சரியில்லை, ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கும்போது என்ன நோண்டி கேட்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்குன்ற விஷயம் தெரிய வருது. இந்த இஷ்யூ நடந்திருக்க விஷயம் தெரிய அவங்க பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டோடு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லி அவங்க ஊக்கப்படுத்துகிறாங்க, தைரியப்படுத்தணுன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு. அவங்க வீட்லேயும் கொஞ்சம் மெச்சூர்டான அவங்கள தாய் தப்பன் இருந்தனால இந்த விஷயம் காவல்துறை வரைக்கும் வந்திருக்கு. ஏடபிள்யூபி சாலுமன் ஸ்டேஷனில் இந்த விஷயம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு போலீஸ் ஆக்ஷன் இருக்காங்க. போலீஸ் வந்து யார் என்ன அந்த பொண்ணு இருட்டில் இருந்தனால ப்ளூ கலர் டிஷர்ட்டும் ஒரு தொப்பி போட்டிருந்து அங்காளம் மட்டும் சொல்லி போலீஸ் வந்து அந்த ரேஞ்சில் இந்த ஃபோனு நெட்ஒர்க்ஸை வச்சு யார் வராங்க போய் அந்த டைமில் ஒரு ரேஞ்சில் இருந்தவர், இவர் பக்கத்தில் பிரியாணி கடையிலையும் இருக்கார், இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு ஒரு டவுட்டில் போய் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. டவுட்டில் அரெஸ்ட் பண்ணி அவர் அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. நான் இது இல்லை, அதுனா அது யூரின் பாஸ் பண்ண வந்தேன் அப்படின்னு, நான் சிறுநீர் கழிக்க வந்தேன், அவரை சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணலன்னு ஒரு ஸ்டேஷனில் தான் இருக்கார். மேற்கொண்டு அவர் விசாரிக்கணும், அவர் டிஷர்ட்டை கண்டுபிடிக்கணும்னு அவர் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறப்ப தான் தெரியுது அவரோட தம்பி, அவரோட பிரதர்ன்றவரே, அவரோட யங்கர் பிரதர் இருக்கவர், அவரே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இவர் இப்படி தான் 2019 இவங்க மேலே கேசஸ் இருக்குது, 2023 ரீசெண்டாக கேஸ் இருக்குது, பெண்டிங் கேசஸ் நிறையா இருக்குது,
ஒரு பொண்ணுங்க தொடர்பு நிறைய இருக்குது. அவங்க சொல்லும்போது டவுட் வந்து வீட்டில் அலசும்போது அவரோட பிரதரே அவரோட டிஷர்ட் எடுத்துகிட்டு இதுதான் நேற்று போட்டு போன டிஷர்ட்னு இந்த சம்பவத்தில் யூஸ் பண்ண டிஷர்ட்டு கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதை வச்சு வீடியோ கால் மூலியமாக பொண்ணுக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவர் தான் அந்த நபரா, இல்லை இவர் தான் அந்த டிஷர்ட் யூஸ் பண்ணி இந்த டிஷர்ட் தானா, இவர் தான் அந்த நபரா அப்படின்னு அவர் ஃபோட்டோ மூலியமாக வீடியோ மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் அவர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுது. இதை மேற்கொண்டு விசாரிக்கும் போது அவர் ஃபோனை நோண்டும் போது தான் எப்படி சிக்னல் வந்ததுக்கப்புறம் அவர் ஃபோனை நோண்டும் போது தெரிய வருது. அவர் ஃபோனில் ஏகப்பட்ட பொண்ணுங்களோட தொடர்பு இந்த மாதிரி நிறைய பேர் த்ரெட்டன் பண்ணுற மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்குது அப்படின்னு இவர் ஆல்ரெடி ஒரு ஹாபிச்சுவல் அஃபெண்டர்னு அப்புறம் தான் போலீஸுக்கு தெரிய வருது. ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அது இது செகண்டாக அகைன் பண்ணுவோம் ஹாபிச்சுவல் அஃபெண்டர் உடனே பெயில் எந்த விஷயம் பண்ணாலும் பெயில் கிடைக்காது. இவர் ஆல்ரெடி நிறைய தெஃப்ட் கம்ப்ளைண்ட் இவர் மேலே இருக்குது, திருட்டு வழக்கு இருக்குது, ப்ராப்பர்ட்டி ராபரி கேஸ் இருக்குது, ராபரி கேஸ் கூட அவர் மேலே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இது சில விஷயங்கள் பெண்களை துன்புறுத்துறது இந்த பெண் மூலியமாக தான் வெளியே வந்திருக்கு. ஆல்ரெடி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில். அந்த அவர் ஃபோன் மூலியமாக தான் தெரிய வந்துச்சு. இந்த பொண்ணுக்கு இருந்த இந்த தைரியத்தினால தான் இந்த விஷயம் வந்திருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க எதுவுமே வெளியே வராமல் இவ்வளோ நாள் இவர் இருந்திருக்காரு. அதை வச்சு கண்டுபிடிச்சி அவரை மாதிரி எஃப்ஐஆர் பண்ணி உள்ளே ஃபைல் பண்ணிடுறாங்க. ஜட்ஜஸ்கிட்டையும் சொல்லிடுறாங்க. ஜட்ஜஸ்கிட்டையும் போயிருந்த விஷயம். ஜட்ஜஸே நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜஸே தானாக முன் வந்து இந்த விஷயத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த சொசைட்டி வந்து அந்த பெண்ணை குறை சொல்ல ஆரம்பிச்சிச்சு வந்து ஒரு இஷ்யூனாக்கு அப்புறமும் 3வது வந்து ஞானசேகரன்றவர் தான் இதில் தவறு செஞ்சுருக்காரு. அவர் ஒரு 3வது பர்சனாக வந்துட்டு இவங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸில் வந்து இன்டர்ஃபியர் ஆகி அவங்களோட வாழ்க்கையை இது இந்த பொண்ணு தனியாக போனது என்ன தப்பு, ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு 7 மணிக்கு மேலே மீட் பண்ணுறதுல என்ன தப்புன்னு தெரியும். சொசைட்டி அவங்கள ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சு. இதில் வந்து தவறு செஞ்சவர் அவர் அந்த மாதிரி நிறைய தவறு செஞ்சுருக்காரு. இந்த சொசைட்டி அவங்கள ப்ளேம் பண்ணுறாலும் ப்ளேம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை தைரியம் இருந்தனால தான் இந்த விஷயம் நம்மளுக்கு வெளியே வந்திருக்கு. இந்த தைரியத்துக்கு இந்த விஷயத்துக்கு இந்த சொசைட்டிக்கான இது பயந்து அந்த சொசைட்டி எதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுமோ எதை வச்சு ப்ளேம் பண்ணுமோ அந்த விஷயத்தை வச்சு தான் அவர் அங்கே மிரட்டியிருக்காரு. இந்த சொசைட்டி சரியாக இருந்துச்சுன்னா அவங்க அந்த இடத்துல பயப்பட தேவையில்லை, அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கும். அதே மீறி அந்த பொண்ணு வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த பொண்ணை பாராட்டிட்டு அது அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கான நிதி கொடுத்துருக்காங்க. நிர்பய நிதின்னு ஒரு 3 லட்சமும் காலேஜ் மூலியமாகவும் அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் மூலம் அவங்க இது வரைக்கும் படிக்கிற வரைக்கும் அவங்களோட மொத்த செலவே பார்த்துக்கிற மாதிரி அவங்க படிப்பு செலவு டியூஷன் செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த நிதி வந்து பொண்ணோட தைரியத்தை பாராட்டுறதோ அடுத்து ஒரு பொண்ணுக்கு ஊக்கம் இந்த மாதிரி தவறு நடந்தோ தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த நிதி. இதை எதுவும் அவங்கள சரி கட்டுறதுக்காக இந்த நிதி இல்லை, அவங்களோட ஊக்கத்தை தெரிவிக்கிறதுக்காக அவங்களோட ஊக்கத்தை பாராட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த நிதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன் வந்த நாளை மட்டும் தான் இப்படி ஒரு இஷ்யூ நடந்திருக்க விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதை ஜட்ஜஸ் வரைக்குமே போய் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பொண்ணை ஏன் அசிங்கப்படுத்துறீங்க, பொண்ணை ஏன் ப்ளேம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு பொண்ணுக்கான சட்டம் இப்போ புதுசாக தனியாகவே சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி நாராயண எஸ்எம் சுப்பிரமணியமும் அவங்களே ஒரு தனியாக கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பொண்ணுக்கு ஆனால் ரைட்ஸ் இருக்குது, 7 மணிக்கு மேலே எத்தனை மணிக்கு வேணால் ஷீ கேன் கோ எவ்ரிவேர், ஷீ கேன் டூ எனிதிங் அப்படின்னு அவங்களுக்கான ரைட்ஸ் அவங்க இஷ்டப்படி தான் நடக்கணுன்றது அது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சொசைட்டி வந்து ஏன் இப்படி இருக்குன்றதுக்கு அதுக்கு தனியாக ஒரு கிளாஸஸ் எடுக்கணும். ஒரு ஸ்கூல்னால் அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். கமிட்டி இல்லைன்னா ஹெச்ஓடிகிட்டே டீன்ட்டே போகிறாங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு. இதுக்கு இந்த மாதிரி விஷயம்னா டிசி கொடுக்கணும் பயம் இல்லை. இந்த மாதிரி விஷயம் ஒரு ஹராஸ்மெண்ட்டோ எல்லா இடத்துலையும் நடக்குது. ஸ்கூல்லேருந்து காலேஜு, வேலை பார்க்குற இடம், டாக்டர்ஸ் வேலை பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஒரு 10 பேருக்கு மேலே உள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸ்னால் அதுக்குன்னு ஒரு தனி ஐசிசி கமிட்டின்னு வச்சுருப்பாங்க. அங்கே போய் இந்த ரிக்வஸ்ட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க வந்து டைரக்ஷன் கொடுப்பாங்க, போலீஸ் டைரக்ஷன் கொடுப்பாங்க. இது காலேஜுன்ற போது காலேஜுக்கு வந்து அவங்க அதுக்குன்னு டீன் இருக்காங்க, ஹெச்ஓடி இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்கள போய் அணுகிறது ஒரு நல்ல முறை. இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க அதுக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து காலேஜ்னால் அவங்கள பார்க்குறதுக்கும் இதுக்குன்னு ஒரு கமிட்டி 10 பேருக்கு கீழே உள்ள கமிட்டியில் அங்கே கமிட்டி இல்லைன்னா வேலை பார்க்குறது கமிட்டி இல்லாட்டி கூட அவங்களுக்குன்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காங்க. டேரெக்டாக அவங்க மெஜிஸ்ட்ரேட்டை கூட போய் பார்த்து கூட இந்த விஷயப்படி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பொண்ணுங்களுக்கு இந்த ஃபேவரபிள் இருக்குது, இந்த ரைட்ஸ் எப்பயுமே இருக்குது, அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்றது. இதுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான் அவங்களுக்கு தொகையும் கொடுத்துருக்காங்க. இனிமேலும் யாரும் இந்த மாதிரி கிளாஸஸ்லாமும் இந்த மாதிரி நல்ல முறைகளை சொல்லி கொடுத்தாவும் யாருமே இப்படி திரும்பி இந்த இதுக்குள்ளே இப்போ மாட்டாங்கன்ற உணர்ச்சி வரும் அவங்களுக்கு. இந்த சமுதாயத்தை மாறுறதுக்கும் ஒரு ஆண்களுக்கும் தெரியணும். இதில் ஆண்களுக்கும் இந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, ஆண்களுக்கும் ஒரு கிளாஸஸ் நடந்தால் சில பேருக்கு புரியாதவங்க கூட ஒரு 10 பேருக்கு புரியுதுனாவே ஒரு 10 பேர் 20 பேருக்கு தெரிய வைப்பான். இந்த மாதிரி விஷயங்கள் புரிஞ்சால் போதும் சொசைட்டி மாறும். சொசைட்டி மாறுறதை விட்டு இப்போ இவங்க வந்து அரசியலை குறை சொல்கிறதும் பெண்களை அந்த பெண்ணையும் பையனையும் குறை சொல்கிறதும் அதில் எதுவும் மாற போகிறது இல்லை சார். ஆக்சுவலி என்னன்னா இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க அவர் சார் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டே ஃபோன் பேசினாரு அப்படின்ற மாதிரி.
ஆனால் போலீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய ஃபோன் வந்து ஏரோப்ளேன் மோடில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே ஒரு முரணாக இருக்கே சார். ஏரோப்ளேன் மோட்ல இருந்தது அது வந்து அவர் அந்த ஃபோன் சிக்னல் கிடச்சனால மட்டும் தான் அவர் அங்கே இருந்தாருன்னு டவுட் வந்து போலீஸே சொல்லியிருக்காங்க. அதே போலீஸ் அவங்க ஃபோன் ஏரோப்ளேன் மோட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே அவர் அக்யூஸ்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேற்கொண்டு விசாரிக்கிறதுக்கு இந்த போலீஸால் முடியல. 3 போலீஸ் இதுக்கான அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் நடந்துச்சுன்ற எந்த விஷயமும் சொல்ல முடியாது. இதில் கொண்டு வந்து அரசியலை கொண்டு வரதும், போலீஸை குறை சொல்கிறதும், கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதும் முடியாது. அவள் கம்ப்ளைண்ட் பண்ணி 2 மணி நேரத்தில் அவனை பிடிச்சிருக்காங்க. யார் மெயின் அக்யூஸ்ட் யாரோ அவங்க பிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே தான் நம்ம விசாரணை போகும்போது தான் அந்த போலீஸ்க்கு சரி வரலன்னா, அதுக்குன்னு தனியாக 3 போலீஸ் இப்போ பெட்டிஷன் போட்டிருக்காங்க, ஃபைல் பண்ணியிருக்காங்க. 10 நாள் அவங்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு. 10 நாள் கஸ்டடிக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணக்கப்புறம் தான் இவங்களோட 164 ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லு இதுவுமே தெரியும். இதுலேயே மீறியுமே எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்குன்றது விஷயத்துக்கு கமிஷனர் ஒரு கிளியராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இது ஒரு சின்ன கிளிச்னால, ஏன்னா இப்போ வந்து ஆக்ட் வந்து மாறி இருக்கனால, பிஎஸ்என்எல் மாறி இருக்கனால சின்ன கிளிச்னால வெளியே வர வாய்ப்பு இருக்குன்னு அவர் கன்ஃபெஷன் கொடுத்துட்டார். இந்த எஃப்ஐஆர் லீக் ஆன 16 பேர் யார் பார்த்தாங்களோ அவங்களுக்குமே சட்டப்படி தண்டனை இருக்குது. அவங்க யார் பரவணும், அவங்க பரவலுக்கு தூண்டுதலாக இருக்காங்களோ அவங்களுக்கு சட்டப்படியுமே தண்டனை இருக்குது. இந்த கிளிச்சு யாருனாலும் காரணம் வந்தாங்களோ அவங்களுக்குமே சட்டப்படி தண்டனை இருக்குது. ஆனா இந்த நபர் வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சியில இருக்காரு, இவருக்கு பேக்கப்பா அந்த அரசியல் கட்சி தான் செயல்படுது அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்களே சார். இவர் பேக்கப்பா அவர் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கவர் அப்படின்னு தான். அவர் அரசியல் கட்சியில் இருக்கிறவர்னு அவர் ஏதோ போஸ்டிங்கில் இருக்காங்க, இல்லை போஸ்டிங்கில் இருந்தால் இன்னும் அந்த அரசியல் கட்சி அவரை நீக்கி இருக்கும். ஆனால் அவர் போஸ்டிங்கில் இருக்க மாதிரி தூரத்தில் எங்கே போய் மினிஸ்டர்ஸ் இது போகிறதுல கூட நின்று ஃபோட்டோ அது யார் வேணால் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அவர் பப்ளிசிட்டிக்காக அவர் நிறைய அரசியல் இருக்கிற மாதிரி காமிச்சு. ஆனால் தொடர்ந்து 2019 ஒரு ஹாபிச்சுவல் அஃபெண்டராக தான் இவருக்கு ஆல்ரெடி இருக்குது, ஃபைல் ஆயிருக்கு இவர் மேலே. இவருக்கும் அரசியலுக்கு சம்மந்தம். இதை கொண்டு போய் அரசியலில் நுழைக்கிறாங்க, இதை கொண்டு போய் கவர்மெண்ட் தவறு நுழைக்கிறாங்க. இதுக்காக நிறைய ப்ரொடெஸ்ட் நடத்துகிறாங்க. இதுக்காக யார் அந்த சார்னு ப்ரொடெஸ்ட் நடத்துகிறாங்க. இதுக்கு போலீஸ் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணிடுச்சு, கவர்மெண்ட் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணிடுச்சு. மேற்கொண்டு விசாரிக்கணும், அதுக்கு தனியாக ஐபிஎஸ் போட்டு மேற்கொண்டு யார் அந்த அக்யூஸ்டோ அந்த அக்யூஸ்டை பிடிச்சிட்டாங்க, கவர்மெண்ட் அவங்களோட வேலையை முடிஞ்சிச்சு. இதில் அரசியல் இருக்கா, அவங்களுக்கு பேக் இருக்காங்க அப்படி இருந்தாலும் சட்டம் விட்டுறாது. அரசியலே இருந்தால் கூட இதில் சட்டம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, சட்டத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல் இருந்தால் கூட அதுக்காக தான் மேற்கொண்டு ஐபிஎஸ் வச்சுருக்காங்க. 3 பேர் இதுக்கு தனி குழு படித்து அவங்களே முன் வந்து 10 நாளில் கூட ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணணும். சார்ஜ் ஷீட் வரதுக்குள்ளே ஒரு 164 ஸ்டேட்மெண்ட் சார்ஜ் ஷீட்லாம் வச்சா தான் நம்மளுக்கு ஃபைனலைஸ் ஆகும் இந்த கேஸ். இன்னும் இந்த கேஸ் இப்போதைக்கு அவர் உள்ளே இருக்கார், அவர் தான் அக்யூஸ்டுன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. மேற்கொண்டு யார் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த 10 நாள் விசாரணையில் தான் தெரிய வரும். இதில் அரசியலை குறை சொல்லி கவர்மெண்ட் சொல்லி குத்தம் இல்லை. நேற்று 30ஆம் தேதி தான் ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த பரங்கிமலை இஷ்யூவில் அந்த சத்யான்ற பொண்ணுக்காக ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. அவங்களும் பாதிக்கப்பட்டு அவங்க இறந்து போயிட்டு அவங்கள வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் தள்ளி விட்டு அவங்கள பாதிக்கப்பட்டு அவங்க குடும்ப பாதிக்கும். அவங்க அப்பா இறந்து போய் அவங்க அம்மா கேன்சர் இருக்காங்க, அதுவும் இறந்து போய் குடும்பமே இது இருக்க நிலையில் மொத்த பேரும் அந்த பையனோட அப்பாவும் போலீஸு, பையனோட வீட்லேயும் போலீஸ் இருக்காங்க, இந்த பொண்ணோட வீட்லேயும் போலீஸ் இருக்காங்க. போலீஸ் அந்த வேலையை முன்னெடுத்து பண்ணியிருக்கு. ரம்யான்றவங்களும் அவங்க ரொம்ப ஐபிஎஸ்ன்றவங்க ரொம்ப இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரொம்ப வேலை பார்த்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தோம்னா இப்போ போலீஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே. போலீஸாக முன்னுரிமை 2 வருஷத்தில் அவனுக்கு ஃபுல் இந்த 30ஆம் தேதி 2024 12ஆம் மாதத்தில் அவர் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அவர் 2 இயர்ஸில் சம்பவம் நடந்து 2 இயர்ஸில் அவர் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அவருக்கு லைஃப் 3 இயர்ஸில் இம்ப்ரெஸ்மெண்ட்டும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹேங்கிங்கும் கொடுத்துட்டாங்க அவருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா போலீஸோட ரோல் தான் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. இதில் போலீஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா 2 பேரும் போலீஸ் ஃபேமிலி யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணலாம், காசு வாங்கிக்கலாம். அப்புறம் அரசியல் வந்திருக்கு, இதில் எதுவும் இல்லை. போலீஸான வேலையை அவங்க முடிச்சுட்டாங்க, கவர்மெண்ட் அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு. இது பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, இது பொண்ணு ரேப் ஆயிருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா போலீஸான அவங்க வேலையை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் கொண்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தாலுமே சிலருக்கு வந்து அந்த சந்தேகம் இருக்க தான் சார் செய்யுது. சில இடங்கள்ல போலீஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கம் நிற்கல, எங்க செல்வாக்கு இருக்கு, எங்க பணம் அதிகமா இருக்கோ அங்கதான் நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த சந்தேகத்துக்கு உண்டுதான், அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் அவங்க சந்தேகமே முடியும். இங்க வந்து அவர் பிரியாணி கடைக்காரர், அவர் அரசியல் ரீதியா உள்ள சுத்திட்டு இருக்கவர் பேரை சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் சார்ன்னு இருக்கவர் போலீஸ் தரப்புல இல்லைன்னு சொல்றாங்க. நம்மளுக்கே ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலே நம்மளாலேயே நம்ப முடியலன்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எப்படி ஏரோப்ளைன் மோட்ல இருந்தா அப்புறம் எப்படி கேள்விகள் வரும்போது சந்தேகம் வரதான் செய்யும். ஏர்ஃப்ளைன் மோட்ல இருந்தால் இவர் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுக்கான தெளிவான ஸ்டேட்மெண்ட் ஒரு 10 நாள் இன்வெஸ்டிகேஷன், அதுக்கு தான் வேறு போலீஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஜட்ஜஸும் அவங்க ரோலை கரெக்டாக பண்ணுறாங்க, கவர்மெண்ட் இதில் ரோல் கரெக்டாக பண்ணுறது. அவருக்காக போய் ஏதோ ஒரு போலீஸ் பண்ணிட்டாருன்னா
அது அது அங்கேயும் அவருக்கு தண்டனை கிடைக்கும். அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தப்பா இருந்துச்சுன்னா அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. யார் 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 இதில் இன்னும் எல்லாமே பண்ணுவாங்க. இதில் போலீஸ் குற்றவாளியாக இருந்தாலும் அரசியல் குற்றவாளியாக இருந்தாலும் சட்டம் நம்மளை சும்மா விடாது. சட்டம் அந்த ஒழுங்கிட்டு கரெக்டாக நடக்கும். இதில் மேற்கொண்டு அவங்க ஆக்ஷன் எடுத்து 10 நாளில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற கூட யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே இதில் மாட்டுவாங்க. எல்லாரும் பரங்கிமலை விஷயத்து 700 பேர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இதில் சும்மா விட்டுற மாட்டாங்க. 10 டேஸ்க்குள்ளே அவங்க முடியலைன்னா கூட டைம் எடுத்து கூட ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகும். இதில் ஜட்ஜஸே கேள்வி எழுப்பும் போது போலீஸ் அவங்க ஒர்க்கை பண்ணி தான் ஆகும். ஜட்ஜஸே கேள்வி எழுப்புறாங்க. எப்படி இருக்கும்போது பெண் சமேதம் எப்படி இருக்கும்போது எப்படி அது நடந்துச்சு இருக்கும்போது ஜட்ஜஸும் நிறைய அறிவுரையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் கேள்வி வருது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. இது மேற்கொண்டு விசாரணை போய் நம்மளுக்கு அந்த பொண்ணுக்கான நீதி கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். சார்ஜ் ஷீட்டு ஃபைல் ஆகும். மேற்கொண்டு இது நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பெண்ணோ அந்த ஆணோ பையனோ அவங்க பண்ணது தப்பு இல்லை. அவங்க கூட அந்த அக்யூஸ்டு கூட செகண்டரி. அதை விட சொசைட்டி தான் இங்கே முக்கியமான காரணமாக இருக்குது. சொசைட்டி மாறினாங்கன்னா, சொசைட்டி புரிஞ்சுக்கிற விதத்தை மாற்றினாங்கன்னா, சொசைட்டி ஒருத்தருக்கு ஊக்கம் கொடுக்கறது ஒரு விஷயத்த அவங்க மண்டையில் திணிக்கிற விஷயத்த மாறினாங்கன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. மேற்கொண்டு இந்த மாதிரி பெண் பாதிக்கப்பட மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் அந்த ட்ரைனிங் சொசைட்டி மாதிரி ஒரு இது இருந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அறிவுரை சொல்கிறதோட இது நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, இப்போ அந்த கேஸ் என்ன ஸ்டேட்ல இருக்கு, இன்னும் என்னெல்லாம் பண்ணா இந்த மாதிரி தவறுகளை தடுக்கலாம் அப்படின்ற ரிலேட்டடா எங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.